வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில நம்மளோட சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மிஸ்டர் சுந்தர் சார், நான் நாகர்கோவில்ல இருந்து அட்வொகேட் சொக்கலிங்கம். சொல்லுங்க சொக்கலிங்கம் சார், என்ன தகவல் வேணும் சார்? ஒண்ணும் இல்ல, நாளைக்கு என்ன அவங்க இதை ஃபாலோ பண்ணக்கூடியவன். ஆக்சுவலா நேரத்தைக்கு முந்தானத்துக்கு கூப்பிட்ட டைம் அன்டைம் உங்க போன் எடுக்க முடியல, சுவிட்ச் ஆஃப் வந்து. ஓகே ஓகே, நான் இந்த 10 to 11 மட்டும் தான் சார். நாளைக்கு என்னுடைய பேத்திக்கு முடி எடுக்கலாம் சார். என்னைக்கு சார்? நாளைக்கு முடி எடுக்கணும் சார் காலையில. ஓகே ஓகே ஓகே. அது என்ன ப்ரொசீஜர் வந்து அங்க வந்து பாத்துக்கிடுவோம். பட் நாளைக்கு கூட்டம் எப்படி சார் இருக்கும் வியாழக்கிழமை? நாளைக்கு காலையில நல்ல கூட்டமா தான் சார் இருக்கும் கோயில்ல. எத்தனை மணிக்கு வந்தா ஈஸியா இருக்கும் சார்? மதியம் ஒரு 2 மணிக்கு மேல வாங்க சார். 2 மணிக்கு இங்க ரீச் ஆகிற மாதிரி வாங்க. வந்து மொட்டை போட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணிட்டு போறதுக்கு ஃப்ரீயா இருக்கும், நல்லா ஃப்ரீயா தான் இருக்கும். ஓகே சார், அங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு உண்டுமா? 2 மணிக்கு? 2 மணிக்கு நான் இருக்க மாட்டேன் சார். இந்த டைம் மட்டும் தான் சார் நான் அவைலபிள் இருப்பேன். பார்த்தேன் 10 to 11 தான் போட்டிருந்தீங்க. 2 o'clock வரதுதான் வசதி இல்லையா சார்? ஆமா சார், ஆமா சார். வந்து நீங்க இறங்கி 4, 5, 6 மணி ஆயிரும் நீங்க உள்ள போகும்போது. மொட்டை அடிச்சுட்டு திருப்பி உள்ள போறது போனீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துல தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். சரி சார், சரி சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் சதீஷ் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, சென்னையில இருந்து சதீஷ், ஆண்களுக்கு வந்து ட்ரெஸ் கோட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆண்களுக்கு ட்ரெஸ் கோட் என்னன்னா வேஷ்டி ஷர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பேண்ட் ஷர்ட்டு, சரிங்களா? இதுதான் ட்ரெஸ் கோடு. ஆனால் நீங்கள் கோயிலுக்கு உள்ளே போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்டை பனியன் ரெண்டுமே கலட்டிட்டு தான் உள்ளே போய் தரிசனம் பண்ண போகணும், சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் நாமக்கல்லேருந்து செல்லமுத்து வாட்ஸ்அப்பில் தான் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, துலாபாரம் கொடுக்கறதுக்கு வெல்லம், அரிசி, அதுக்கப்புறம் காணிக்கை, இந்த 3 நான் கொடுக்கணும்னா வந்து நான் வந்து கொண்டு வரணுமா இல்லை வந்து கோவிலில் எல்லாம் கொடுப்பாங்களாம் சொல்லி கேட்டிருக்காரு. நீங்கள் துலாபாரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எதுவுமே கோயிலில் கொடுக்க மாட்டாங்க, எல்லாமே நீங்கள் தான் கொண்டு வரணும். காணிக்கைனாலும் சரி, வெல்லம்னாலும் சரி, அரிசினாலும் சரி, எதுனாலும் சரி நீங்கள் தான் கொண்டு வரணும். துலாபாரம் செயல்படுற நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து காலையில் 6 மணி முதல் இரவு 7:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செயல்படும். அது எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக கருணை கடலை கந்தாப்பட்டு அந்த போர்டுக்கு அப்படியே எதிர்முனையாக பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு இப்போ நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கும், அதுக்கு அடுத்தே பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி மண்டபம் இருக்கும். மண்டபத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேட் இருக்கும், அங்கேயே செக்யூரிட்டி இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து துலாபாரத்தில் போய் பொருள் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ வந்து எதுனாலும் நீங்கள் தான் கொண்டு வரணும், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கேட்குது மேடம், சொல்லுங்க மேடம். எங்கேருந்து பேசுறீங்க மேடம்? நான் கோவில்பட்டியில இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம், என்ன தகவல் வேணும் மேடம்? திருச்செந்தூர்ல காட்டேஜஸ் இருக்குல்ல, 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி. ஆமா மேடம், ஆமா மேடம். அதுக்கு ஆஃப்லைன் புக்கிங் தான் அவைலபிள்னு சொன்னாங்க. அது வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி கோவிலுக்கு வந்து புக் பண்ணா புக்கிங் அலோவ் பண்ணுவாங்க? நீங்க நாளைக்கு வரீங்கன்னா நாளைக்கு உண்டான புக்கிங் தான். முதல்ல அட்வான்ஸ் எல்லாம் புக் பண்ண முடியாது. அப்படிங்களா? ஆமா ஆமா. இப்ப 20ஆம் தேதி 21ஆம் தேதி அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இருந்துச்சுன்னா உண்டு, 100% சொல்ல முடியாது. இங்க பாசிபிலிட்டிஸ்லாம் ஓகே இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. சென்னையில இருந்து பேசுறேன் சார். என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் சார்? சரி, இல்ல நான் ஃப்ரைடே வந்து திருச்செந்தூர் வரேன் சார். ஃப்ரைடே மார்னிங். எந்த ஃப்ரைடே சார்? ஃபர்ஸ்ட் டைம் வரோம். அது ஃப்ரைடே இந்த வீக் ஃப்ரைடே. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இல்ல அதான் 6:30க்குலாம் வந்துருவோம். எப்படி தரிசனம் போய் பாக்குறது என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டைம் வரோம். அதுக்காக நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி. வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஃபாலோ பண்ணு, சரிங்களா? அதனால நல்ல கிரௌடா தான் இருக்கும். ஆமா, மதியம் டிக்கெட் தரிசன டிக்கெட் எதுவும் கிடைக்குங்களா? இல்ல சார், தரிசனம்லாம் கியூல தான் சார் வாங்கணும் டிக்கெட். அப்படிங்களா? ஆமா ஆமா ஆமா, 100 ரூபா தரிசனம், அப்படி இல்லைன்னா ஃப்ரீ தரிசனம், சரிங்களா? மதியம் ஒரு 3 மணிக்கு மேல நார்மலா இருக்கும் கிரௌடு. காலையில இருந்து கிரௌடா தான் இருக்கும், 3 மணி வரைக்கும் கிரௌடா தான் இருக்கும், நல்ல கிரௌடா தான் இருக்கும். ஓகே சார், ஓகே சார். அப்ப நான் கியூல இருந்தே வாங்கிக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். இப்போ ஒரு காலர் லைன்ல வராங்க, என்ன சொல்றாங்க சொல்லி கேட்போம் சார். ஹலோ, வணக்கம் சார். நான் நேற்று கூப்பிட்டுருந்தேன் சார், தேனியில இருந்து. சொல்லுங்க மேடம், என்ன தகவல் கேட்டிருந்தீங்க? சார் நேத்து கால் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து விஸ்வரூப தரிசனத்துக்கு காலையில வரணும்னா தனியா டிக்கெட் ஏதாவது வாங்கணுமா சார்? இல்லாட்டினா எத்தனை மணிக்கு லைன்ல வரணும்ட்டு அது மாதிரி ஏதாவது தெரியுமாங்க சார்? நானும் யூடியூப்ல மேடம் சொன்னீங்க வர டேட்டு மேடம் ஏப்ரல் 10னா உங்களுக்கு 5:30 மணிக்கு தான் விஸ்வரூப தரிசனம் ஆகும், சரிங்களா? சரிங்க சார். நீங்க ஒரு 3:30 மணிக்கா போய் நிக்கணும் கவுண்டர்ல. 100 rupees கவுண்டர்ல நிக்கணுமாங்க சார்? இல்ல ஃப்ரீ? ஆமா, 100 rupeesல 3:30 மணிக்கா போய் நிக்கணும். சரி.
சரிங்க சார். ஓகே மேடம். மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்.